முன்னாள் முதலமைச்சர் பெயர் இருந்த விழுப்புரம் கடலூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெற்ற பல்கலைக்கழகத்தை கல்லூரியை இணைத்து விட்டார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். உள்ளபடியே இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சருடைய பெயரில் இசை பல்கலைக்கழகம் இருக்கிறது, மீன்விள பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதற்கு பெயர் ஒப்புதல் கூட தராமல் உங்கள் ஆட்சியில் போடப்பட்ட அந்த தீர்மானம் கவர்னர் மாளிகையில் உறங்கியது. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் உரிமை போராட்டம் நடத்தி அதை பெற்று தந்தார். அந்த வகையில் மாண்பு உறுப்பினர் எந்த காழ்ப்புணர்ச்சியும் பெறக்கூடியவர் அல்ல. நான் முதலாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக 2011 கன்னி பேச்சு பேசும்பொழுது இதே ராணிமேரி கல்லூரியில் அந்த கல்லூரியை மீட்ட தலைவர் என்னால் முதலமைச்சர். அன்றைய தினம் தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து இடம் தேர்வு செய்யப்பட்டு இடிக்கிற நிலை ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் 11 பேர் இன்றைக்கு கடலூர் சிறையில் இருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட அன்றைக்கு சிறையில் இருந்தவர். சொல்ல வருகிற செய்தி, அதை விரும்பி கலைஞர் அரங்கம் என்று ஒரு அரங்கத்தை கட்டினார்கள். கடற்கரை சாலையில் போனால் கலைஞர் அரங்கம் என்று இருக்கும். ஆட்சி மாறியது, அந்த ஜெர் என்று எழுத்து காணாமல் போய் வெறும் கலையரங்கமாக இருந்தது. முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருந்தார். நான் கன்னி பேச்சு பேசும்போது சொன்னேன், கலைஞர் அரங்கம் என்பதை மாட்டிவிட்டு வெறும் கலையரங்கமாக இருக்கிறதே, கலைஞர் என்றால் கசக்கிறதா, அந்த கல்லூரி இருந்த பெயரை ஏன் எடுத்தீர்கள் என்று சொன்னேன். கடைசி வரை கலைஞர் பெயர் வைக்கவில்லை. இன்னொரு செய்தி, கடந்த காலங்களில் 18 கோடி ரூபாய் செலவில் முன்னாள் முதலமைச்சருடைய படம் பொறிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற பை, புத்தக பை, காழ்ப்புணர்ச்சி இல்லாத அரசு கழகரசு என்பதற்காக சொல்லுகிறேன், அமைச்சர் பேச்சை குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் சொன்னார்கள், முதலமைச்சரிடம் கருத்து கேட்டார்கள், துணை முதலமைச்சரிடம் கேட்டார்கள். உடனே சொன்னார், ஏழை எளிய மக்கள் தருகிற வரி பணத்தை வீணடிக்க கூடாது, அம்மையார் படம் இருந்தாலும் கவலை இல்லை, அதை தர வேண்டும் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். மாறாக வண்ண தொலைக்காட்சி வழங்கினோம், அதில் கலைஞர் படம் இருந்தது. வண்ண தொலைக்காட்சி வழங்கினோம், கலைஞர் படம் இருந்தது. சில ஒன்றியங்களில் வழங்கப்படவில்லை, ஊராட்சி ஒன்றிய குடோனில் இருந்தது. அதை வழங்குங்கள் என்று சொன்ன பொழுது ஆட்சி மாறிய பிறகு கலைஞர் படம் இருந்த காரணத்தால் வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படாமல் குடோனில் பூட்டி வச்சதும் கடந்த இந்த ஆட்சி தான் என்பதை நினைத்து காழ்ப்புணர்ச்சி பற்றி பேசுவதற்குரிய உரிமை மாண்புமிகு உறுப்பினருக்கும் இயக்கத்திற்கும் உண்டா. காழ்ப்புணர்ச்சியை கடந்த தலைவர் எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை பணிவோடு பதிவு செய்யும்.